மந்த் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. இவ்வளோ ஜாமானையும் இப்போ வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். இதில் இருந்த திங்ஸ் எல்லாமே வந்து வீணாயிடுச்சு. இது எல்லாமே மூட்டையில் எடுத்து கொட்டிட்டேன். மிளகாய் தூள் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். மிளகாய் தூளும் எல்லாமே வந்துடுச்சு. எதுவுமே வந்து நல்லா இல்லை. எல்லாத்தையுமே வந்து நான் தூக்கி தான் போட போகிறேன். ஒன்றுனா இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் வீடு இப்போது. இதை எப்படி வந்து புதுசாக்கிறதுன்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாக வந்து நான் க்ளீனிங் ஒர்க் வந்து காமிக்கல. நான் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் நான் வந்து உங்ககிட்ட சுற்றி காமிச்சிக்கிறேன். இதில் எல்லாமே வந்து அரிசி இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஊருக்கு வந்து அங்கேயே தங்குற மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னா எல்லாத்தையுமே கொண்டு போயிருப்பேன். இது வந்து வரகு, கம்பு, இந்த மாதிரி அரிசி எல்லாத்தையுமே வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுருந்தேன். இது ஃபுல்லாகவே வந்துருச்சு. எவ்வளோ வீடு பாருங்க, ஃபுல்லாகவே வந்துருச்சு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வந்து பெட்ரூம் எல்லாத்துக்குமே போயிடும். அதனால் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு இட்லி அரிசி எல்லாமே இதாக தான் இருக்குது. இட்லி அரிசி கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக இருக்குது. இதுவும் தூள் தான் இருக்குது. எல்லாம் குழம்பு தூள், மிளகாய் தூள் அதெல்லாம் அரைச்சி வச்சது அப்படியே. மீதி அரிசி, கோதுமை மாவு இதெல்லாமே இருக்குது. எல்லாமே தூக்கி போட வேண்டிய திங்ஸ் தான். இது எல்லாத்தையுமே
வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சோஃபா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோஃபா வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். இடத்த வந்து ரொம்ப அடைச்சிட்டு இருந்துச்சு. பெருசாக இருந்ததுனால நாங்கள் சோஃபா வந்து கொடுத்துட்டு 3 சீட்டர் இருக்கிற மாதிரி மட்டும் சோஃபா வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அது கொண்டு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஹாலில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். சேரை வந்து எடுத்துருவோம். ஏன்னா அங்கங்கே வந்து ஒரு திங்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப இடம் வந்து அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இது என் பையனோட ஜீப்பு எல்லாமே வந்து உள்ளேயே இங்கேயே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் கிச்சன் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. கிச்சனை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா வெசல்ஸையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து இதில் மல்லிகை ஜாமான் எல்லாமே வந்து நான் கொட்டி வைக்கணும். நல்லா காய வச்சு மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது ஒரு நாள் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மல்லிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் எதையும் வந்து எடுத்து வைக்கல. ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஃப்ரிட்ஜ்லேயும் இன்னும் எந்த திங்ஸையும் வந்து எடுத்து வைக்கல. மாவு மட்டும் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். மாவு மட்டும் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். என் பையன் வந்து கிறுக்கிட்டான். ஃப்ரிட்ஜெல்லாம் போக மாட்டேங்குது. ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சாமி ரூமையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே வந்து நான் வந்ததும் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்னும் இதை வந்து ஒரு நாள் ஷோகேஸை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த ஒர்க் வந்து இன்னும் இருக்குது. மீதி ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. என்னோட பிரணவ் சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.